கேன்வாஸ் இப்படி வச்சுட்டோம்னா கேன்வாஸை ஒட்டி நீங்க கட்டிங் போடக்கூடாதுமா, கொஞ்சம் தள்ளியே கட்டிங் போடணும். ஏன்னா நம்ம அதில் என்ன பண்ணணும்னா அடிச்சுட்டு ஃபுல்லா நம்ம வந்து அந்த டிசைனை வந்து அந்த கேன்வாஸ் தெரியாத மாதிரி நம்ம தைக்க போறோம். அதுக்கு கொஞ்சம் தள்ளியே நீங்க கட் பண்ணுங்க, சரிங்களா? இது ஈஸி மெத்தட்மா, உங்களுக்கு எந்த வித குழப்பமோ கஷ்டமோ எதுவுமே இருக்காது. ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா? உள் பக்கமா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் மட்டும் இப்படி கொஞ்சம் பண்ணி, ரொம்பவே இது பண்ண வேண்டாம், 1/2 இன்ச் மட்டும். அவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்க வைக்கிற முறையும் ஒன்று இருக்குது, ரெண்டையுமே ஆப்போசிட் சைடு வைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரே மருந்துல நீங்க எப்படி வேணா தைச்சுக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இது வந்து ஒண்ணு வந்து இந்த பகுதி வந்து ஃப்ரண்ட் பக்கம் குறுகலா இருக்குது, பேக் பக்கம் கொஞ்சம் அகலமா இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் பக்கம் வச்சு நீங்க பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? இப்படி ஆப்போசிட் வச்சு பண்ணுனா மட்டும்தான் ஒரே பக்கம் வராம ரெண்டு தனித்தனியா வெவ்வேறு பக்கம் வரும், சரிங்களா? இப்ப நான் வச்சிருக்கிறேன், ஆப்போசிட் பக்கம் வச்சிருக்கிறேன். இதுவே நான் ஸ்டிச்சிங் பண்ணுவேன், அயனிங் பண்ணுவேன். நான் அயன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கம்மா, இது நான் அயனிங் பண்ணிட்டேன், உங்களுக்கு குண்டூசி வச்சு குத்துனேன். நான் அயனிங் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா துணி விட்டேன் பாத்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் அந்த கேன்வாஸ் வரைக்கும் இப்படி வெட்டி விடுங்கம்மா. இப்படி வெட்டி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை மடிச்சு நீங்க பேக் பண்ணிக்கலாம். இப்படி வெட்டி விடுறது இது ஒரு வகை. இதை வந்து எனக்கு வந்து ஒரு லேஸோ ஒரு பைப்பிங்கோ நான் கொடுக்கல, சும்மா சிம்பிளா அந்த இது மட்டும் வேணும்ட்டு. ஒருவேளை இதுக்கு பைப்பிங்கோ லேஸோ கொடுக்கணும், இதை கட் பண்ணவே வேண்டாம். நீங்க அப்படியே வச்சு மேல அடிச்சுட்டு அந்த துணியை அப்படியே வச்சு, பைப்பிங்னா அந்த பைப்பிங் அடிச்சுட்டு இப்படி திருப்பி வச்சு அடிக்கணும். லேஸ் கொடுக்கணும்னா பயப்படவே வேண்டாம், நம்ம சும்மா நார்மலா ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் போட்டுட்டு அந்த லேஸ் எந்த லேஸ் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன், அந்த லேஸுக்கும் இந்த ஒரிஜினல் துணிக்கும் இந்த துணிக்கும் நடுவுல லேஸ் கொடுக்கணும். அது எப்படி உங்களுக்கு இப்ப காட்டுற பாருங்க. இப்ப நான் இது பாத்தீங்கன்னா இது மடிச்சு அடிச்சு இந்த பினிஷிங் நீட்டா அந்த இடம் வந்து நீட்டா இருக்கிறதுக்காக இப்படி பினிஷிங் கொடுக்கறேன். நானு ஃபுல்லா இப்படி கவர் பண்ணிடணும். இப்ப நீங்க இது கட்டிங் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி பினிஷிங்க எடுக்க முடியுமா? எனக்கு வந்து பேட்ச் ஒர்க்ல வேற எந்த டிசைன் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு காட்டி நான் பண்றேன். இப்ப நான் இதுக்கு லேஸ் கூட கொடுக்கலாம், உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, நான் இது ஃபுல்லா பினிஷிங்க நீட்டா முடிச்சுட்டு பாருங்க. இந்த பிசுரே தெரியாது. இது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தைச்சிருக்கிறதா தெரியும், இது அப்படியே உள்ள போயிடும், ஓகேங்களா? இப்ப பாருங்க நான் எப்படி